ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பிறர் நம்மை கவனிக்கிறார்கள். நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். நமக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், மற்றவர்கள் நமது விசுவாச வாழ்க்கையை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்றும் மீதியான திருச்சபையின் விசுவாசிகள் நாங்களே என்றும் கூறிக்கொள்ளும் நாம் மற்றவர்கள் முன்பு நல்ல சாட்சிகளாக இருக்க வேண்டியது அவசியம். நைரோபி பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு செல்வந்த கிறிஸ்தவ பெண்மணியிடம் சிறுவன் ஒருவன் வேலைக்கு சேர்ந்தான். அவன் மிகவும் உண்மையாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்த போதிலும் அவனுடைய எஜமானி அடிக்கடி அவனை கடிந்து கொள்வது வழக்கம். அவனோ அதை பொருட்படுத்தாமல் மிக பொறுமையாக வேலை பார்த்து வந்தான். ஒரு நாள் அவன் தன் எஜமானியிடம், அருகில் இருக்கும் இஸ்லாமிய சேக்கிடம் நான் வேலைக்கு செல்லப் போகிறேன், எனக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கொடுங்கள் என்று கேட்டான். அவன் நல்ல வேலைக்காரனானபடியால் அவனை விட விரும்பாத எஜமானி அவனுக்கு அதிக சம்பளம் கொடுக்க முன் வந்தாள். ஆனால் அவனோ, எனக்கு பணம் ஒரு பொருட்டல்ல. கொஞ்ச நாட்களாக கிறிஸ்தவ மார்க்கத்தின் மேலும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மேலும் எனக்கு பற்று வளர்ந்து வருகிறது. எவர் அவரவர் மதத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்பதை கண்டறிய கிறிஸ்தவராகிய உங்களிடம் 6 மாதம் வேலை செய்தேன். இனி இஸ்லாமியரான அவருடன் 6 மாதம் தங்குவேன். யார் சிறந்த வாழ்க்கை வாழ்வதாக காண்கின்றேனோ அவருடைய மதத்தில் நான் சேர்வேன் என்று கூறினான். அப்பொழுது அந்த பெண்மணி தேவையில்லாமல் அவனிடம் கோபித்ததையும் தேவையில்லாமல் அவனை துன்படுத்தினதையும் எண்ணி வருந்தியவளாக, நீ இதை என் முதலாவதாகவே என்னிடம் ஏன் கூறவில்லை என்று கேட்டாள். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் என்று பவுல் சொன்னாரே. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். மற்றவர்கள் நம்மிடம் சொல்லிவிட்டு நம்மை கவனிப்பதில்லை, மற்றவர்கள் கவனிக்கின்றார்களே என்பதற்காக வேஷம் போடுவதையும் தேவன் விரும்புவதில்லை. நமது வாழ்க்கை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அடையாளமாக அன்பும் தயவும் பொறுமையும் தாழ்மையும் கொண்டதாக இருக்கட்டும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.